ஏய் உங்க வீட்ல ஏதாவது தப்பா பேசிட்டா எங்க அம்மா பிரச்சனை பண்ணிடுவாங்கடா பார்த்து. எங்கள் அம்மா வந்திருக்கதே பிரச்சனை பண்ணதான். ப்ரோ எப்போ ப்ரோ டெக்கரேஷன் முடிப்பீங்க? 10 நிமிஷம். அப்புறம் என்னப்பா, பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்கிற காதலிச்சிட்டாங்க, அதனாலே வர வச்சுன்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க போடுறத போடுங்க, நாங்க வேணாம்லாம் சொல்ல மாட்டோம். பொண்ணுக்கு என்ன போடுறீங்க? பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கலந்து தீவனம் போடுறோம். பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மள கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. சும்மா விடக்கூடாத. ஏமா 2 பேரும் வணக்கம் வச்சிட்டீங்களா? வச்சுக்கோமே. பரவாயில்ல, மறுபடியும் எழுந்து வைங்க. ஐயா பொண்ணு என்னப்பா மாப்பிள்ளை விட இவ்வளவு குள்ளமா இருக்கு? பாண்டிச்சேரிக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவுல பள்ளமா, எங்க வீட்டு மரமாங்க குள்ளமா. பச்சை படிப்புக்கு இவங்கெல்லாம் சிரிக்கவே கூடாது, ஆரம்பிச்சு விடு. சரி, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காருன்னு சொன்னீங்க? பிகாம் படிச்சிருக்கேன் அத்தை. தெரியுது, என்கேஜ்மெண்ட் செரமனி ஸ்பெல்லிங்லயே. ப்ரோ என்ன ப்ரோ ஸ்பெல்லிங் இது? நீ குத்த ஸ்பெல்லிங் தான் தலை. என் பொண்ணு MBA படிச்சிருக்குது. அமெரிக்கால வேலை, விசா வந்தோடனே கிளம்பிடும். என்ன பிஸாவா? விசா இல்லப்பா, விசா. மேனேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. பொண்ணு ஏஞ்சி ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. மருமவளே ஒரு பாட்டு ஒண்ணு பாடுமா. எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா, எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். மேல் வீட்டுக்கும் கீழ் வீட்டுக்கும் சண்டையா, என் வீட்டு மருமகளுக்கு அவளை தொண்டையா. நல்லா இருந்துச்சு, மாப்பிள்ளைய பாட சொல்லுங்க. பொண்ணுக்கு என்ன போறேன்னு சொல்லவே இல்ல. பொண்ணுக்கு போடுறதெல்லாம் போடுவோம். மாப்பிள்ளைக்கு ஏதோ வீடு இருக்குதுன்னு சொன்னீங்க, எந்த ஏரியால இருக்குது? வீடா பாக்கில தான் இருக்கு. பார்த்தாலே தெரியுது, பார்த்துக்கு பதிலாக காய்கறி வாங்கி வச்சிருக்கீங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தரல. அத்தை விஷால் நடிச்ச படம் தோரண இந்த பைத்தியங்களோட ஒரே ரோதனை. ஆட்டோக்காரன், பால்காரன், தபால்காரன், எங்க வீட்டு மாப்பிள்ள ஒரு பிச்சைக்காரன். சாய பீங்கர் பாட்டு 10,000 பாலா, எங்களை கலாய்க்கிறதுக்கு நீலாம் ஒரு ஆளா? எக்கால மேக்கால உடக்கால, எங்க வீட்டு சம்பந்தி ஒரு எச்சக்கால. மல்லிங்கா போடுவாரு யாக்கரே, கொஞ்ச நேரம் மூணு உட்காரா ஜோக்கரே. என்னோட பாட்டு நான் நிப்பாட்ட மாட்டேன். எனக்கு எதிரா பேசுனாங்க, டாய் உன்னை சும்மா விட மாட்டேன். நம்ம ஏன் 2 ஃபேமிலியை சண்டை போடாம ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்க கூடாது? திருச்சி திருச்சி வாங்க வாங்க. திருச்சி திருச்சி திருச்சி. நம்ம எங்க போற? எந்த ஊரு? சான் பிரான்சிஸ்கோ. என்ன எல்லாரும் சிரிக்கிறானுங்க? அவ்வளோ பெரிய காமெடி இல்லையே. என்ன ப்ரோ, திருச்சி பஸ்ல திருச்சிக்கு தானே ஏறுவாங்க, வேற எந்த ஊருக்கு ஏறுவாங்க ப்ரோ? அப்பப்போ நிறுத்துவீங்களா ப்ரோ ரெஸ்ட் ரூமுக்கு? அத்தை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க வைங்க. ஏண்டி உங்க வீட்டுல ராயல் என்ஃபீல்ட் பைக் கேட்டா கால் எட்டாதுன்னு வாங்கி தர மாட்டேங்கிறீங்களா? உருவே கேலியா பண்றீங்க ப்ரோ? 9 எப்போ நிறுத்துவீங்க? நெக்ஸ்ட் ஸ்டாப் நிறுத்துறா. நெக்ஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் தாங்காது பிரதர். ட்ரெயின் எல்லாம் எமர்ஜென்சி செயின் இருக்கும் தெரியுமா? ஆமா. இங்க பஸ்ல இல்ல. ஏன் இது கேக்குறீங்க? இல்ல எங்க வீட்டுல தான் எனக்கு செயின் போடல, அதான் இந்த செயினாச்சும் பாக்கலான்னு வந்தேன். ஏசி ஆஃப் பண்ண மாட்டானுங்க, வண்டி நிறுத்த மாட்டானுங்களே. 10 நிமிஷம் தான் வண்டி நிற்கும், யூரின் போறவங்க போங்க. வண்டி 10 நிமிஷம் தான் நிற்கும், பாத்ரூம் போறவங்களாம் போலாம். வண்டி 10 நிமிஷம் தான் நிற்கும் சொல்லிட்டேன். பாத்ரூம் போறவங்க எல்லாம் சீக்கிரமா இறங்குங்க. தம்பி 10 நிமிஷம் தான் வந்து நிற்கும், சீக்கிரமா இறங்கு. வண்டி 10 நிமிஷம் தான் நிற்கும், கீழே இறங்கிக்கும். போலாம் போலாம், வா எடு. ப்ரோ நீ இன்னும் போயா? ஒண்ணுக்கு வண்டி வழக்கத்தை விட 15 வாட்டி நிறுத்துறாங்க. போங்க, நிப்பாட்டுவாங்களான்னு தெரியல. ப்ரோ நீங்க இன்னுமா உச்சா போல? இல்ல ப்ரோ, பைக்ல போயிருந்தா நிறுத்தி போயிருக்கலாம்ல. ஆமா, உங்க வீட்டுல வாங்கி தருவாங்கன்னு நினைச்சேன், காலத்துல ஏமாத்திட்டாங்க. போங்க நீங்களே. வாயில இருக்கணும் உங்களுக்கு. இப்பதானே பஸ் நிறுத்தணும், திரும்ப நிறுத்த முடியுமா? என்ன நினைப்பாங்க? போலாம் போலாம், டைம் ஆகுது போ. ஏதோ ஒரு பாட்டோட போடு. பிரதர் 9 போனோம், எப்போ நிறுத்துவீங்க? 18 வாட்டி நித்தியாச்சு, 3 வாட்டி நிறுத்து. இந்தா
தண்ணியை குடிச்சு போய் படு போ உள்ள போ. மறுபடியும் தண்ணியா? ஆபத்துக்கு பாவம் இல்ல, வேற வழியும் இல்ல. வாய்ப்பு கிடைக்கலன்னா வாய்ப்பை உருவாக்கி பண்ணா இந்த மணி. என்ன சகம். எல்லாம் இறங்குங்க இறங்குங்க எல்லாம் இறங்குங்கப்பா இறங்குப்பா. பஸ்ஸே இப்பதான் எனக்கு பிரைட்டா தெரியுது. பைக் கேட்டேன் பைக் கிடைக்கல, செயின் கேட்டேன் செயின் கிடைக்கல, தண்ணி கேட்டேன் தண்ணி கூட. ப்ரோ பாவி பையில ஒரு வாயிலே கண்டுபிடிக்கலாம் மேடம். ஏய் மாப்ள, அடுத்த வாரம் இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்குடா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய். 2000ல இருந்து 2007 வரைக்கும் ஒரு வாட்டி கூட நம்ம காலேஜ் பிரைஸ் அடிச்சது இல்ல. இந்த வாட்டி அடிக்குமாடா? 2001ல இருந்து 2008 வரைக்கும் நம்ம சக்கர கட்டி கேங் தான்டா சாம்பியன். அடிக்கும். அந்த காலேஜ்ல மணின்னு ஒரு பேர் இருக்கான். அவனை எப்படியாச்சும் ஆட விடாம பண்ணிட்டான்னு வச்சுக்கேன். பிராக்டிஸ் பண்ணுவோமா? அவ்வளவுதானே. மணி கால் உடைஞ்சிருக்கடா. இதுக்கப்புறம் எப்படா கல்ச்சர் டான்ஸ் ஆடுவ? என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போங்க, நீங்க போய் கலந்துக்கோங்க போங்க. நீ இல்லாம போறானா? நான் வரேன். Is this Michael Jackson? Hey, please get out of the stage. What's happening? பச்சை மஞ்ச கருப்பு தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் நான் தான். மிஸ்டர் மணிகண்டன், உங்க காலேஜுக்கு நான் பிரைஸே தரவேனான்னு பார்த்தேன். ஆனா நீங்க 3லயே 3 வாக் பண்ணீங்க பாத்தீங்களா? புடிங்க. அதனாலதான் இது. தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை. ப்ரோ இந்த இன்டர்வியூ கேட்டிருந்தோம். எங்க இருக்கீங்க ப்ரோ? வந்துட்டீங்களா ப்ரோ? காரணம் வேற சில்லற எதுனா இருக்கு ப்ரோ. பைத்தியம்லாம் சொல்லாதடா. இவங்க பாரு எவ்வளவு ஃபேஷனபிள் சென்ஸ் எல்லாம் எவ்வளவு அதிகமா இருக்கு, எவ்வளவு ஸ்டைலா இருக்காங்க. இவங்களை மட்டும் வீடியோ எடுத்து போட்டேன்னு வை, அந்த வீடியோ தான் ட்ரெண்டிங்கே. வேற வாட்சை கையில போட்டு பாத்துருக்கேன், நீங்களும் டிஃபரெண்டா கால்ல போட்டுருக்கீங்களே ப்ரோ. எப்படி ப்ரோ டைம் பாப்பீங்க? இப்படிதான் ப்ரோ. 246. அப்புறம் அந்த பேக் ஒன்னு வச்சிருக்கீங்க, இது எதுக்கு ப்ரோ வச்சிருக்கீங்க? ப்ரோ இது வந்து நம்ம ரோட்ல போனா எல்லாரும் கல்லாலையும் செருப்பாலையும் அடிக்கிறாங்க ப்ரோ. அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த பேக்ல வச்சு இப்படி மாட்டிட்டு ஸ்டைலா ஏசிட்டிக்கா நின்னுட்டு ஸ்டைலா இருக்கு ப்ரோ. யா. இல்ல இந்த வேட்டிய பட்டுல தைப்பாங்கல, காட்டன்ல தைப்பாங்க, நீங்க மட்டும் டிஃபரெண்டா நியூஸ் பேப்பர்ல தைச்சிருக்கீங்களே, கீஞ்சிராது? இந்த மாதிரி இருந்தா தான் ப்ரோ எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மாலுக்கு போறீங்க, மாலுக்கு போனவங்க யாரும் திரும்பி பார்ப்பாங்களா? யாருமே பார்க்க மாட்டாங்க ப்ரோ. ஸோ நாங்க இந்த மாதிரி போனா மால் மட்டும் இல்ல ஊரே திரும்பி பார்ப்போம். ப்ரோ உங்க ஆர்கனைசர் பத்தி பேசலனா இல்ல கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னது ப்ரோ கழுத்துல? ப்ரோ வீட்டில் டை கிடைக்கலனா கையில் எது கிடைக்குது எடுத்து கழுத்துல போட்டுப்போம் ப்ரோ. எல்லாரும் பிரேஸ்லெட் போட்டு பார்த்துருக்கேன். என்னது ப்ரோ கையில சேஃப்டி பின்னு? பிரேஸ்லெட் வாங்க காசு இல்ல, சோ இதான் பிரேஸ்லெட். ப்ரோ உங்க கூட இருக்க எனக்கும் என் கேமராமேனுக்குமே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கு. டேய் நான் எப்படா ஆசைப்பட்டேன்? செருப்பால் அடிப்பேன். உனக்கு வேணா நீ போய் எடுத்துக்கோ போ. அவருக்கும் ஆசை தான், ஆனா நடிக்கிறாரு அவரு. நம்ம 4 பேரும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. நம்புவோம் நாங்க இறங்கியாச்சா சம்பவம் ஸ்டீல்ல சாமான உருவி உன்ன ஓட விடுவ சொருவி. முகேஷ் உனக்கு கருணாக்கு இருக்காடா? அப்படின்னா
கருணாக்குன்னா அவங்க என்ன சொன்னாலும் பழிக்குமாண்டா. அப்படியா? ஆமா. எங்க நீ இருக்கா பாரு. ஏய் அமைதியாரு. வாங்க மாப்பிள்ள, நான் ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே போறேன். அது வரைக்கும் என் மாப்பிள்ள தான் பாத்துப்பேன். போயிட்டு வந்துடுறேன். டேய் என்னடா எல்லாம் அமைதியா இருக்கீங்க? சும்மா ஜாலியா எதனா பேசுங்கடா. டேய் நான் எங்க மாமா மாதிரிலாம் இல்ல, சரியா? ஜாலியா பேசுங்கடா, ஏதாச்சும் பேசுங்க, ஜாலியா பேசுங்க. எல்லா டேலண்டான பசங்க மாதிரி தான் தெரியுது. சார் மணி விஜய் மாதிரி பேசுவான் சார். யார் அடிச்சா பூரி கிளம்பி பூமி எதிர்த்து கண்ணில் தெரிதோ அவன் தான் தமிழ். இப்படியே பண்றவனுக்கு ஃபியூச்சர்ல நல்ல சான்ஸ் இருக்கு. சார் நான் லிரிக்கல் டான்ஸ் ஆடுவேன் சார். நம்மளை பெத்த அம்மாக்கும் நம்ம லவ் பண்ற பொண்ணுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். சூப்பர்ரா. இவன் டெய்லி தண்ணி குடிக்கிறேன்ட்டு போயிட்டு பக்கத்து டிவில என்ன ஓடுதுன்னு பார்த்து வந்து எங்க எல்லார்ட்டையும் சொல்லுவான் சார். போயிட்டு வா பார்க்கலாம். அப்ப நான் போய் தண்ணி குடிச்சு வந்துடுவேன் சார். ஏய் வேட்டைக்காரன்ல புதுசா ப்ரோமோ விட்டுருக்காங்கடா. அப்படியாப்பா? ஆமா. என்ன ப்ரோமோ? இன்னொரு வாட்டி சொல்லு. முகேஷ் சார். டியூஷன்ல என்னெல்லாம் நடக்குது முகேஷ்? சார் இந்த டியூஷன்ல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருக்கு சார். ட்ரங்காச்சும் சந்திரனிக்காச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க சார். ஜஸ்ட் ஒரு இங்க் கேட்டா 50 பைசா லஞ்சம் கேக்குறாங்க. எல்லாத்தையும் விட மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றாங்க சார். சார் இந்த கிரைம்ஸ் தான் இன்னைக்கு ஒரே நாளா நடந்தது சார். இதுக்கெல்லாம் யார் காரணம்? மணியன் பார்லிட்டி சார். நீங்க மீன் அக்யூஸ்டா? நாங்க இல்ல சார், எங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கான். எஸ்கியூஸ் மீ சார். எல்லாத்தோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு? இல்ல எல்லா பவர் ரேஞ்சர் ஸ்டிக்கரும் இருக்கு சார். நீங்க எந்த பவர் ரேஞ்சர் பேர் கேட்டீங்கன்னா நான் பட்டு பட்டுன்னு சொல்லிட்டோம் சார். எஸ்பிடில ரெட் ரேஞ்சர் பேரு ஜாக்கு, ப்ளூ ரேஞ்சர் பேரு ஸ்கை, கிரீன் ரேஞ்சர் பிரிட்ஜ், அந்த ஷேடோ ரேஞ்சர் வருவா சார். அவர் பேர் டாகி குரூகர். அவரோட மண்டை எப்படி மாஸ்குள்ள போச்சுன்னு தெரியல சார். 8 எவ்வளவு சொல்லு? 8 சார் 88 சார். நீட்டு நீட்ரா. மிஸ் ஆவ. கிட்ட வா, கிட்ட வா. தளபதி வாய்ஸ். இதுக்காகவே உன் வரல உடைக்கிறேன்டா. இந்த ஸ்டிக் மட்டும் கீழே விழுந்துச்சு. ஏய் அரா. எத்தனாவது படிக்கிற? பாண்டாஸ். எத்தனை வருஷமா படிக்கிற? 12 வருஷம். 12 வருஷமா படிச்சு. சார் பெரிய சார் வந்துட்டார் சார். ஏய் எல்லாம் போய் உட்காரு. ஓடு ஓடு ஓடு. என்னப்பா என் மாப்பிள்ள ஏதாவது உங்களை அடிச்சானா? பயப்படாம சொல்லுங்கப்பா. அனுப்பி விட்டுறேன். ஆனா நாளைல இருந்து இனிமே அவன் தான் உங்களுக்கு டியூஷன் எடுக்க போறேன்.